to my channel Panchami's Classroom. இந்த வீடியோவில் நம்ம 11th standard biobotany chapter 1 living world பாக்டீரியோஃபேஜோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம 3rd ஸ்டேஜாக இருக்கிற சிந்தசிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னா அது வந்து சிந்தசிஸ் தான். இப்போ ஹாஸ்ட் கிட்ட இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே இன்ஆக்டிவேட் ஸ்டேஜில் போயிடும். ஏன்னா நம்மளோட ஃபேஜோட டிஎன்ஏ ஈகோலையோட உடம்புக்குள்ளே போகும்போது அந்த ஈகோலை கிட்ட இருக்கிறது எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகி டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். அண்டு பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டாமினேட் ஆகும். அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஹாஸ்ட் டிஎன்ஏக்கு போயிடும். அப்படி ஹாஸ்ட் டிஎன்ஏக்கு போகும்போது ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது அதோட ப்ரோஜெனிஸ், அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் ஃபேஜோட டிஎன்ஏ உள்ளே போகும்போது, உள்ளே போன உடனே ஹாஸ்டோட டிஎன்ஏ அதாவது ஈகோலையோட டிஎன்ஏ எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகி ப்ரோட்டீன் சிந்தசிஸ், பாக்டீரியல் குரோமோசோம், டிஎன்ஏ இது எல்லாமே இன்ஆக்டிவேட் ஸ்டேஜில் போய் பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ வந்து டாமினேட் ஆகி ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் சிந்தசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் ஸ்டேஜை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.